1930 நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடைப்பயணம். இந்தியர்களின் உரிமையை நிலைநாட்ட உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு குஜராத் மாநில சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கடற்கரை கிராமமான தண்டி வரை நடைபோட்டார் மகாத்மா காந்தி. கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 24 நாட்கள் ஆன இந்த தண்டி யாத்திரை வெள்ளையர்களுக்கு பெரும் சவாலை விடுத்தது மட்டுமின்றி சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு வழி செய்து சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை இந்திய மக்களிடையே பரவச் செய்தது முக்கியமான அம்சம். வெள்ளையர்கள் நமது இயற்கை வளத்தை சுரண்டுகின்றனர் என்ற எண்ணமும் பிற்காலத்தில் மக்கள் விடுதலை போராட்டங்களில் ஈடுபட ஊன்றுகோலாக இருந்தது. ஆனால் நாமே நமது இயற்கை வளத்தை அழித்து வருகிறோமே, இதற்கு யார் போராடுவது? அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே வீறு கொண்டது புதிய தண்டி மார்ச். புதிய தலைமுறையும் காந்தி உலக மையமும் இணைந்து நடத்திய இந்த சத்தியாகிரக பேரணி இயற்கைக்கானது. இயற்கையை காப்பதற்கான முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்கான விழிப்புணர்வு பேரணியாக தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் நடைபெற்றது இந்த பேரணி. இயற்கைக்காக சத்தியாகிரகம் நடத்தக்கூடிய அளவிற்கு இப்போது என்ன நடந்துவிட்டது என்ற கேள்வி எழலாம். ஆனால் நவீனங்களின் வளர்ச்சியால் புவியில் பல்வேறு ஆபத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கின்றன பல்வேறு ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும். காடுகள் அழிப்பு உலகம் முழுவதும் பெருமளவில் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் பருவமழை பொய்த்து போவதும் நீர்வளங்களும் ஆதாரங்களும் சுருங்கி போவதும் என இயற்கையின் தொடர் எச்சரிக்கைக்கு நாம் செவிமடுக்க தவறுகிறோம். அறிவியல் ரகசியங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்ட மனிதர்களின் சுயலாபத்திற்காக இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதுதான் வேதனை. இயற்கைக்கு துரோகம் விளைவிப்பதன் பலனை பிற்காலத்தில் மனிதர்கள்தான் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எத்தனை வேகமாக வளங்கள் அழிக்கப்படுகிறதோ அத்தனை வேகத்தில் அவை வளர்க்கப்படுவதில்லை. இதே வேகத்தில் மரங்கள் வெட்டப்பட்டு வந்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் மழைக்காடுகள் அழிந்துவிடும் என சூழியல் அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர். சுய வாழ்வியலுக்காக மேற்கொள்ளப்படும் விவசாயத்திற்காக 48% காடுகள் அழிக்கப்படுகின்றன. வணிக முறை விவசாயத்திற்காக 32% காடழிப்பு நடைபெறுகிறது. விறகு பயன்பாட்டிற்காக 14% காடழிப்பு செய்யப்படுகிறது. இது தவிர மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாதல் போன்றவையும் காடுகள் அழிய காரணமாகின்றன. 70% விலங்குகளும் தாவரங்களும் காடுகளில்தான் இருக்கின்றன. மரங்கள் அழிவதால் இவர்களால் வாழ முடியாமல் போகிறது. ஓராண்டிற்கு 18 மில்லியன் ஏக்கர் காடுகள் அழிகின்றன. அதாவது பனாமா நாட்டின் பரப்பளவுக்கு ஒப்பானது. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 36 கால்பந்து மைதானங்கள் அளவிற்கு மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுகின்றன என உலக வனவிலங்கு நிதியம் தெரிவித்துள்ளது.
குறைந்து வரும் மரங்களின் எண்ணிக்கை, காடழிப்பு போன்றவையால் புவி வெப்பமயமாதல் மக்களின் வாழ்வியலை அச்சுறுத்துகின்றன. உலக வெப்பமயமாதல் மனிதனாலேயே ஏற்படுகிறது என்கின்றனர் விஞ்ஞானிகள். புவி வெப்பமயமாதலால் கடல் பரப்பு அதிகமாகிறது. பருவநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள் அதிகரித்தல், விலங்கினங்களின் அழிவு உள்ளிட்டவைக்கு காரணமாகின்றன. கடந்த நூற்றாண்டில் 17 சென்டிமீட்டர் உயரம் கடல் நீர் அளவு உயர்ந்திருக்கிறது. வரும் நூற்றாண்டில் 2.5 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.